ஆர்கானிக்காக ஏதாவது செய்யணும்னு என் மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நானும் பார்த்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து ரொம்ப அது நம்ம எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான கிளாஸும் எடுக்கிறேங்க. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்களே வளர்த்தி நீங்களே சாப்பிட்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் வாங்கிட்டு அவங்க சேல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி தர்றீங்க. இது வந்து ஃப்ரெஷ் கீரை, ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார்சாமி. 25வது வருஷம் மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் 25வது வருஷம் முடிகிற டைமுக்கு வந்துருச்சுங்க. 26வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறோம். இருந்தாலும் தொழில் முனைவோர்கள் கண்டினியூஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி 12வது பேட்ச்சில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பரிமளம்ன்றவங்கள பார்க்க போகிறோம். அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க சேலத்துலேருந்து. மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு இப்போல்லாம் ரொம்ப விளம்பரம் ஆகிட்டுருக்கு. நானும் இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல, வீடியோ நிறைய பார்த்துருக்கேன். அவங்க இன்றைக்கி நேரில் வந்திருக்காங்க, நான் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க பிஸ்னஸை பற்றி பேச போகிறாங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன். வணக்கம், என் பேர் பரிமளம், சேலம்லேருந்து வந்திருக்கேன். இப்போ புதுசாக நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 20 இயர்ஸாக வேற ஒரு ஜாபில் இருந்தேன். எனக்கு அதில் வந்து ரொம்ப அந்த ஜாப் எனக்கு பிடிக்கல. அதனால் நான் ஆர்கானிக்காக ஏதாவது செய்யணும்னு என் மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நானும் பார்த்து இந்த மைக்ரோ கிரீன்ஸ் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். மருந்து இல்லாமல் நம்ம வீட்லேயே நாமளே வளர்த்து நாமளே சாப்பிட்டுக்கலாம். நாம் வந்து இந்த ஒயிட் முள்ளங்கி வந்து பார்த்திங்களா, நாம் 100 கிராம் நம்மளால் 100 ரூபாய்க்கே கொடுக்க முடியும். இப்போ சேலமில் நாங்கள் சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. நாங்கள் இது வந்து நம்ம ரெடி பண்ணோன்னாக்கா 7 to 14 நாள் இல்லைனா 15 நாள் ஆகும். நம்ம ஆர்டர் எடுத்து தான் இதை நம்ம சேல் பண்ணி கொடுக்க முடியும். நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு. இது நியூட்ரிஷன் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் குழந்தைங்களுக்கு மற்ற கீரைங்களோட இதை ஒரு 10 கிராம் கொடுத்தா அவங்களுக்கு அதுக்கு உண்டான நல்ல நியூட்ரிஷன் எல்லாமே, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், ஹார்ட் பேஷண்ட் சாப்பிட்லாம். வேல்யூ வந்து ரொம்ப இப்போ டிமாண்டாக போயிட்டுருக்கு. இதனோட நாங்கள் கீரை மட்டும் சேல் பண்ணுறதில்ல, அது நம்ம எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான கிளாஸும் எடுக்கிறோங்க. அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்களா, சேலத்தில் எங்கள் வீட்லேயே நாங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோங்க. அதுக்கு உண்டான வளர்த்துறதுன ட்ரேவும் நாங்கள் கொடுக்குறோங்க. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்களே வளர்த்தி நீங்களே சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது. இப்போ எல்லா காய்கறி எல்லாமே மருந்து தான் நமக்கு வருது. மருந்து இல்லாமல் நம்ம சாப்பிட்ணுன்னா நாமளே வளர்த்தி நாமளே சாப்பிட்டுக்கலாம். இதில் எந்த கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு 7 நாளில் நமக்கு இது வந்துடும். 7 நாளுக்கு மேலே போனீங்களா தான் இதனோட நியூட்ரிஷன் வந்து வேல்யூ கம்மியாகும். அந்த 7 நாள் மேலே போகும்போது மருந்து அடித்து தான் கண்டிப்பாக நமக்கு கொடுக்குறாங்க. நாம் அதனால் நாமளே வளர்த்து நாமளே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா நம்பர் கொடுக்குறேங்க, அதில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்களை தொடர்பு பண்ணிக்கலாம். மிக சிறப்பாக பேசுனீங்க பரிமளம். ஆனால் அவங்க புதுசுன்றதுனால எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தயக்கம் அவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா எல்லா தொழில் முனைவர்களும் வந்து பேசும்போது தயங்கி பேசுகிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நல்லா பேசினாங்க அவங்க பாருங்கள், இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வந்து வளர்க்குறதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களாம் அவங்க வீட்லேயே வச்சு. சேலத்துக்கு அருகாமையில் உள்ளவங்க, தூரமாக இருந்து வந்து கற்றுக்கணுன்றவங்களும் அவங்ககிட்ட வந்து கற்றுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் ஒரு 10 நாள் முன்னாடி ஆர்டர் கொடுங்கன்றாங்க. ஏன்னா இவங்கக்கிட்ட அது க்ரோ ஆக சேல்ஸ் ஆகிட்டு தான். தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட பேசும்போது நிறையா விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து நான் விதை போடும்போதே எனக்கு ஆர்டர் வந்துடும் மேடம். அப்போ வந்து எனக்கு இது 10 நாள் ஆகும், அதாவது 7 நாள்லேருந்து 14 நாளுக்குள்ளே அறுவடை பண்ணணும். ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வருது, அதனால் நான் ப்ரீ ஆர்டர் எடுத்து தான் அவங்களுக்கு வந்து உற்பத்தி பண்ணி தான் தர்றேன். ஏன்னா இது வந்து நிறைய நாள் வச்சுக்கவும் முடியாது. அவங்க உடனே பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சா நீங்கள் அடுத்த நாளே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ப்ராடக்ட் மாதிரி 10 நாள் 15 நாள் நீங்கள் வச்செல்லாம் யூஸ் பண்ண முடியாது. 1 வீக் வச்சுக்கலாம். உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுதான் இதுதான் இந்த 1 வீக் வச்சதுனால இப்படி இருக்குது. இருந்தாலும் காஞ்சி போகாது, நல்லா தான். இல்லை, இப்போ நீங்கள் இந்த பாக்ஸில் தான் அனுப்புவீங்க அவங்களுக்கு, இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி தான் அனுப்புவீங்க. 1 வீக் வச்சதுனால அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சதுன்னா நல்லா தான் இருக்குது, பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வந்து எப்படி காமிச்சாங்க. வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக அது வந்து ஃப்ரெஷ்ஷானதும் கொண்டு வந்திருக்காங்க, அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஃப்ரெஷ் கீரை, ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போது நீங்கள் வந்துமா இந்த மாதிரி பாக்ஸில் தான் அடைச்சி கொடுப்பீங்க இல்லையா? இதில் வந்து ஒரு பாக்ஸில் எவ்வளோ கிராம் வச்சு அனுப்புவீங்க? இது
எத்தனை அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணி அனுப்புவீங்க. அவங்களுக்கு தேவைப்படுற அளவு மினிமம் கணக்கில் கேட்டாலும் கொடுப்பீங்க, கிலோ கணக்கில் கேட்டாலும் கொடுப்பீங்க. வாங்கி அவங்க சேல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் வாங்கிட்டு அவங்க சேல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி தர்றீங்க இல்லையா? இதனோட ரா மெட்டீரியல் கேட்டாலும் நீங்கள் அனுப்பி கொடுக்க போகிறீங்க. ஓகே, எனிவே அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ட்ரே, அதாவது மைக்ரோ கிரீன்ஸ் தயார் பண்ணுறதுக்கு உண்டான ட்ரேவும் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க அவங்களுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அவங்கள தொடர்பு கொண்டு தேவைப்படுறவங்க வந்து இது வாங்கிக்கிங்க. இது 3 ட்ரே கொடுப்பீங்க இல்லையா? செட்டு வந்து 3 ட்ரேங்க. 3 ட்ரே வந்து ஒரு செட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு செட்டாக வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு தயார் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் மைக்ரோ கிரீன்ஸை க்ரோ பண்ணி கொடுக்குறப்ப அதனுடைய விஷயமே வேறு இல்லைங்களா? நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டினுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 2வது குழந்தைங்களுக்குமே இதை நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கலாம். கொஞ்சம் மண்ணெல்லாம் வாங்கி போட்டுட்டு அவங்கள நீங்கள் அதை என்னென்ன உரம் போடணும், மண்ணை போடணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்க. அந்த மண்ணெல்லாம் நீங்களே அனுப்புவீங்களா? இது கோகோபீட்டில் தான் தயார் பண்ணுறாங்களாம். அது அவங்க எப்படின்னு சொல்லுவாங்க. தேவைப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்குங்க. அதில் போட்டு உங்கள் குழந்தைங்க கையாலே விதை கொடுத்து போட சொல்லுங்கள். 14 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு உனக்கு இதில் இருந்தால் சமைச்சு கொடுக்க போகிறேன்னு சொல்லி எஜுகேட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. ஏன்னா இப்போ நிறையா குழந்தைங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது. பெருசாக 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வாங்கி நம்ம உழுக வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க டெய்லி அதை பார்க்கும்போது என் கையால் நான் தயார் பண்ணி நான் சாப்பிட்டேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பகிர்ந்துக்கும் போது அவங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எனிவே ரொம்ப தேங்க்ஸுங்க. பரிமளத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்ல விட்டுருக்கீங்களா? சொல்லணுமா? இல்லை, கிளாஸ் அட்டன் பண்ணாங்களா, எந்த சீட்ஸ் சாப்பிட்லாம் சாப்பிட வேணாம் எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தோம். மொத்தம் எத்தனை வெரைட்டி சீட்ஸ் போட்டு சாப்பிட்லாம்? இந்த மாதிரி 150 வெரைட்டி 150 வெரைட்டி சீட்ஸ் இருக்காமாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரணமாக அதாவது எவ்வளோ பெரிய விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுட்டு ஓப்பனாக பேசலாம் அவங்க. எனிவே என்கிட்ட நிறையா பேசினாங்க. அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். தேவைப்படுறவங்க பரிமளத்தை கூப்பிட்டு நீங்கள் பேசலாம். நன்றி.